வெல்கம் டு பேங்கர்ஸ் ஜோன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் நான் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு செகண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். A retailer buy article A and markup it 20% above its cost price. At the time of sale, if he gave 10% discount instead of 20% and he earns rupees 4.8 more, find the cost price of the article Aங்கிறாங்க. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் ஏவோட காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஷாப்கீப்பர் ஒரு ப்ராடக்டை வாங்கியிருக்கிறாரு. ஸோ அதிலிருந்து 20% வந்து மார்க்கப் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்? காஸ்ட் ப்ரைஸை நம்ம 100ன்னு எடுத்துக்கலாம். 20% மார்க்கப் பண்ணும்போது மார்க்கெட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? 120 இருக்குமா? அடுத்தது, அட் த டைம் ஆஃப் சேல் இஃப் ஹி கேவ் 10% டிஸ்கவுண்ட் இன்ஸ்டீட் ஆஃப் 20% அண்ட் ஹி ஏர்ன்ஸ் rupees 4.8 மோருங்கிறாங்க. ஸோ இனிஷியலாக வந்து மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதை வந்து 10%ஆக மாற்றும் போது இவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னா 4.8 rupees வந்து மோர் தெனாக வந்து ஏர்ன் பண்ணுறாருங்கிறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? இனிஷியல் டிஸ்கவுண்ட் வந்து 20%. ஸோ வந்து டிஸ்கவுண்ட். ஓகே, ஸோ 20% டிஸ்கவுண்ட்டுங்கும் போது 120ல் 120 - 24 எவ்வளோ கிடைக்கும்? 96. ஓகே, ஸோ இந்த 20%-ஐ 10%-ஆக சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 120ல் வந்து 10% போச்சு அப்படின்னா எவ்வளவு? 120 - 12 108. ஓகே, ஸோ இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் வந்து 4.8ங்கிறாங்க. அப்போ இதுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் எவ்வளவு? 12% வந்து 4.8 அப்படின்னா 100% வாட்? ஏன்னா கொஸ்டினில் நமக்கு வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால 100% ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இன்கேஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதில் 120 போட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சிபிஸ் ஈக்குவல் டு 4.8 × 100 / 12. ஸோ 10 கேன்சல் பண்ணி நம்ம 48ன்னு எழுதிக்கலாமா? ஸோ 12ஆல் கேன்சல் பண்ணால் 4 × 10 எவ்வளவு? 40. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ராகுல் பாட் a earphone and paid 10% less than its original price. If he sold it at 20% profit on the price he had bought, what profit percentage did Rahul earn on the original priceங்கிறாங்க. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ அதிகமாக ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனோட பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ப்ரைஸ் ஸோ வந்து பார்த்திங்கன்னா 100ன்னு எடுத்துக்குவோம். ஸோ ராகுல் போய் இவங்ககிட்ட வந்து போய் ஆர்கியூ பண்ணி 10% லெஸ்ஸாக வாங்குறாரு. அப்போ ராகுலோட காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? 90 இருக்குமா? 10% டிஸ்கவுண்ட் வாங்கிறார்ல. ஸோ அப்படி வாங்கின ராகுல் என்ன பண்ணுறாரு? 20% ப்ராஃபிட் வச்சு விற்கிறாரு வேற ஒருத்தங்களுக்கு. ஸோ அப்போ வந்து எவ்வளோ விற்றுருப்பார்? ராகுல் 108க்கு வந்து விற்றுருப்பார். ஓகே, ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 8. ஓகே, ஸோ ஒரிஜினல் ப்ரைஸ் கூட தான் இங்கே கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டிவைடட் பை 100 × 100. ஸோ இதை கேன்சல் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? 8%. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இன்கேஸ் இந்த இடத்துல ஒரிஜினல் ப்ரைஸ்ன்னு மென்ஷன் பண்ணாமல் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி போடணும்? ஸோ 90க்கும் 108க்கும் டிஃப்ரென்ஸு 18. ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் என்ன? 90 × 100. ஓகே, நம்ம இப்படி தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும். ஸோ கொஸ்டினில் என்ன வேர்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். இந்த இடத்துல காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களா ஒரிஜினல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களாங்கிறத நம்ம கிளியராக பார்த்துக்கணும். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A trader mixes 26 kg of rice at rupees 20 per kg and x kg of rice at rupees 30 per kg. He sold the mixture at rupees 39 per kg and earn 50% profit. Find the value of xங்கிறாங்க. ஸோ கொஸ்டினில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. உள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 26 கிலோ வெயிட் கொண்ட ரைஸு. ஸோ அதனோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா பெர் கேஜி 20 rupees. அடுத்தது
அதர் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கேஜி, பட் எவ்வளோ குவான்டிட்டின்னு தெரியல. பட் அதனோட ரேட் வந்து பெர் கேஜி வந்து 30. ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி 39 ரூபீஸ்க்கு வந்து விற்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து 50% ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகே, நம்ம இது எப்படி எழுதலாம்? அலிகேஷன் மிக்சர் மெத்தடில் போடலாம். ஸோ 26 கேஜியோட ரேட் எவ்வளவு? 20. எக்ஸ் கேஜியோட ரேட் எவ்வளவு? 30. அடுத்தது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விற்கும்போது எவ்வளோக்கு விற்கிறாங்க? காஸ்ட் ஆஃப் ப்ரைஸு நம்ம கொடுத்துருக்குறது வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 39ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 150 ப்ராஃபிட்டோடு இருக்குது. அப்போ 100% என்னவாக இருக்கும்? 26 தானே இருக்கும். ஸோ 26. ஸோ இதுக்கு நம்ம அலிகேஷன் மிக்சர் எடுக்கலாமா? எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? 4, 6. இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2:3 கிடைக்குமா? ஸோ 2 பார்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 26. அப்போ 3 பார்ட் என்னவாக இருக்கும்? 39 தானே இருக்கும். அப்போ குவான்டிட்டி எவ்வளவு? 39 kg. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். மேன் சோல்டு ஆர்டிகல் ஏ இன் 100% ப்ராஃபிட் அண்ட் ஆர்டிகல் பி இன் 20% profit if selling price of article A and article B is same, then find his overall profit percentageங்கிறாங்க. ஸோ தெளிவாக ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிங்கிறாங்க. ரெண்டாவது செல்லிங் ப்ரைஸ் வந்து ஆர்டிகல் ஏவும் பியும் ஈக்குவலுங்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எடுத்துக்குவோம்? செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இது வந்து ஆர்டிகல் ஏ, ஆர்டிகல் பி. ஸோ ஆர்டிகல் ஏ என்ன பண்ணுறாங்கன்னா 100% ப்ராஃபிட் கிடைக்குது. ஆக்சுவலாக 1 பார்ட் இருக்குது அப்படின்னா செல் பண்ணும்போது 2 பார்ட்டாக செல் பண்ணுறாங்க. ஏன்னா 100% 200% விற்கும் போது 100% ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, அடுத்தது ஆர்டிகல் பி வந்து 20% ப்ராஃபிட். நம்ம எப்படி எழுதலாம்? 6/5 எழுதுமா? ஸோ 6 வந்து செல்லிங், 5 வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ். பட்டு செல்லிங் ப்ரைஸ் வந்து ஏவும் செல்லிங் ப்ரைஸ் பியும் ஈக்குவலுங்கிறாங்க. பட் இங்கே 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ ஈக்குவல் பண்ணால் நம்ம இது 3ஆல் மல்டிபிள் பண்ணலாமா? ஸோ 3ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? 6 ஆகிடும். இது 3 ஆகிடுமா? ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 3 + 5 எவ்வளோ? 8. செல்லிங் ப்ரைஸ் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 6 + 6 12. ஸோ இது ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? 12 - 8 4ங்கிறது ப்ராஃபிட்டு. காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் எவ்வளோ? 8. ஸோ இன்ட்டு 100. ஸோ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1, 2. அகைன் இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 50%. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். A wholesaler sells an item to a retailer at 20% discount but charges 10% on the discounted price for packaging and delivery. The retailer sells it for 1023 more, thereby earning a profit of 25%. At what price had the wholesaler marked the ஐட்டம்? ஓகே, ஸோ ஹோல்சேலர் வந்து எவ்வளோ வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம இனிஷியலாக மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? 100ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ரீட்டைலர் வந்து ஹோல்சேலர்கிட்ட வந்து கேட்குறாரு 20% டிஸ்கவுண்ட்டு கேட்குறாரு. ஸோ ஹோல்சேலர் வந்து கொடுக்குறாரு. ஸோ வந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஓகே, டிஸ்கவுண்ட். அப்போ ரீட்டைலர் வந்து எவ்வளோக்கு வந்து வாங்கியிருப்பார்? 80% வாங்கியிருக்காரு. ஸோ 80%க்கு வாங்கியிருக்கிறாரு. ஸோ ஓகேவா? ஸோ இதில் 10% வந்து சார்ஜ் பண்ணுறாங்க டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்லேருந்து. எதுக்கு? பேக்கிங் அண்டு டெலிவரி சார்ஜுன்னு சொல்லிட்டு 10%. இது நம்ம வந்து ஆட் தான் பண்ணணும். ஸோ 88. ஸோ இதை நமக்கு மென்ஷன் பண்ணிக்கணும், பேக்கிங் அண்டு டெலிவரி சார்ஜ். ஓகே, ஸோ இந்த 88ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீட்டைலர் ஃபைனலாக வாங்கின காஸ்ட் ப்ரைஸ். இது ரீட்டைலரோட ப்ரைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலரோட மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இந்த ப்ரைஸ்லேருந்து 25% அதிகமாக விற்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4 பார்ட். ஓகேவா? அப்போ 5 பார்ட் என்னவாக இருக்கும்? இதை கேன்சல் பண்ணால் 22 கிடைக்குமா? 1 பார்ட் வந்து 22. அப்போ வந்து 88 + ஒரு 22 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 110 கிடைக்குமா? ஸோ இந்த 88க்கும் 110க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? 22. ஸோ இந்த 22ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1023. ஓகேவா? 1023. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஹோல்சேலர். யார்? அது எவ்வளவு? 100 தானே. ஸோ 100 என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் மார்க்.
ஸோ நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணால் கிடச்சிரும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஹோல்செல்லர், ஸோ 1023 இன்ட்டு 100 டிவைடட் பை 22. ஸோ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 46.5 கிடைக்கும். ஸோ மல்டிபிள் பண்ணோம்னா 4650 கிடைக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ ஹோல்சேலரோட மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவு? 4650. ஆன் selling 21 bottles at rupees 1620, there is a profit equal to the cost price of 6 bottles. The cost price of bottle is. ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பாட்டிலோட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 21 பாட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ 21 செல்லிங் ப்ரைஸ். ஸோ விற்கும்போது 21 காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ், ஓகேவா, மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் என்ன அப்படின்னா 6 பாட்டில் காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குதுங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 21 SP is equal to 27 CP. ஸோ கொஸ்டினில் சிபி தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சிபி is equal to 21 SP divided by 27. ஓகே, ஸோ 21 SP 21 பாட்டில் எவ்வளோக்கு விற்கிறாங்க? 1620. ஸோ 1620 டிவைடட் பை 27. ஸோ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 60 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ இந்த கொஷினை இன்னொரு வேளை சால்வ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா 21 பாட்டிலை விற்கும்போது 6 பாட்டில் வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்குதுங்கிறாங்க. ஓகேவா? அப்போ மொத்தமாக எவ்வளோ பாட்டிலோட காஸ்ட் ப்ரைஸ் இதில் இருக்குது? 26 வந்து சேல் பண்ணுறாங்க, ப்ராஃபிட் வந்து இது கிடைக்குது. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 27 கிடைக்குதா? அப்போ 1620 வந்து செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை 27 போட்டால் நமக்கு டைரெக்டாகவே ஆன்சர் கிடச்சிரும். 60ங்கிறது இது ஒரு ஷார்ட்கட்டு. ஸோ நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பட் இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. Soxy sold 2 articles X and Y at rupees 420 each. On article X, she earns 50% profit, and an article Y, she suffers 20% loss. Find total profit earned by Soxy. ஸோ கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ் அண்டு ஒய் இதனோட செல்லிங் ப்ரைஸ் வந்து ஈக்குவலுங்கிறாங்க. ஸோ என்ன? 420. ஸோ டோட்டல் ப்ரைஸ் எவ்வளவு? 420 + 420 840. ஸோ டோட்டல் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகே, கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம தனியாக எழுதிக்குவோம். எக்ஸு ஒய் செல்லிங் ப்ரைஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ். ஸோ எக்ஸ் ஆர்டிக்கல் வந்து 50% வந்து ஏர்ன் பண்ணுறாங்கிறாங்க. ஸோ நம்ம வந்து 50% இருக்கிறத நம்ம எப்படி எழுதுவோம்? 3/2ன்னு எழுதுவோமா? 3/2ன்னு எழுதுவோம். செல்லிங் ப்ரைஸ் 3, காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் 2. ஓகே, அடுத்தது அண்ட் ஒய் ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணும்போது சஃபர் ஆகுறாங்க, 20% லாஸ் ஆமாம். அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? 4/5ன்னு எழுதுவோமா? அப்போ 4ங்கிறது செல்லிங் ப்ரைஸ், 5ங்கிறது காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ். ஸோ ரெண்டோட செல்லிங் ப்ரைஸு ஈக்குவலாக இருக்கணும், பட் இங்கே ஈக்குவலாக இல்லை. அப்போ இங்கே 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 12 கிடைக்கும், இங்கே 3ஆல் மல்டிபிள் பண்ணால் இங்கே 12 கிடைக்குமா? ஸோ அப்போ இங்கே கீழேயும் 4ஆல் மல்டிபிள் பண்ணுறோம், 8 கிடைக்கும். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 15 கிடைக்கும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 24 கிடைக்கும். காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 23 கிடைக்கும். ஸோ இது ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? 1 பார்ட். ஓகேவா? 1 பார்ட் தான் ப்ராஃபிட். அப்போ 840 டிவைடட் பை 24 × 1. ஸோ 8ஆல் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். ஸோ 105 கிடைக்கும். ஸோ 3ஆல் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 35. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 420 தனியாக பிரித்து தனியாக 50%, அப்புறம் வந்து 20% லாஸ் போக மீதி 80% நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஸோ நீங்கள் அந்த வேலை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லென்த்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மெத்தடில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஸோ டைரெக்டாக நம்ம போட்டுடலாம். ஓகேவா? A retailer sold bat at 25% profit. Cost price of 5 bat is equal to cost price of 4 balls. On ball, retailers earn 40% profit. If on selling 1 bat and 1 ball, he earns rupees 45 profit. Then find the
காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஒன் பால்ங்கிறாங்க. ஸோ ஒரு பாலோட காஸ்ட் ப்ரைஸ் என்னங்கிறத தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற டேட்டாவை கரெக்டாக நம்ம எடுத்து எழுதணும். ஏ ரீட்டைலர் சோல்டு பேட் அட் 25% ப்ராஃபிட்டுங்கிறாங்க. ஸோ பேட் வந்து என்ன ரேஷியோக்கு விற்கிறாங்க? சிபி எஸ்பி. ஓகேவா? ஸோ 4 பார்ட்டை வந்து 5 பார்ட்டாக வந்து சேல் பண்ணுறாங்க பேட்டை. இதை நம்ம தனியாக வச்சுக்குவோம். அடுத்தது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 5 பேட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 4 பால்ஸுங்கிறாங்களா? ஸோ 5 ஓகே காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பேட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 4 காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பாலுக்கு. ஓகே ஸோ இப்போ இது ரெண்டோட ப்ரைஸு ஈக்குவலுங்கிறாங்க. நான் எக்ஸாம்பிள் ஒரு அசம்ஷன் 200ன்னு ஒரு வேல்யூ பிக் பண்ணுறேன். ஸோ 200 ஈக்குவல் டு 200. ஸோ இது வந்து 5 பேட்டோட ரேட்டு, இது 4 பாலோட ரேட்டு. ஓகேவா? இது வந்து 5 பேட்டோட ரேட்டு, இது வந்து 4 பாலோட ரேட்டு. அப்போ ஒரு பாலோட நிதி என்னவா இருக்கும்? டிவைடட் பை 5 போட்டால் கிடைக்குமா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பேட்டு 40 கிடைக்கும். ஓகே அடுத்தது 4 டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 50 கிடைக்குமா? ஸோ இது வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பால். ஓகே ஸோ நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பேட்டு கிடச்சிருச்சு, பால் கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிபி பேட், இது வந்து சிபி பால். ஸோ இப்போ எஸ்பி பேட் வந்து கண்டுபிடிக்கணும், எஸ்பி பால் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? பேட் வந்து 25% ப்ராஃபிட்டில் விற்கிறாங்க. அப்போ 40ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 100%. அப்போ 25% எவ்வளோவா இருக்கும்? 50க்கு விற்றுருப்பாங்களா? செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் பேட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இங்கே ஆன் பால் ரீட்டைலர் எர்ன்ஸ் 40% ப்ராஃபிட்டுங்கிறாங்க. பால் ரீட்டைலர் வந்து 40% ப்ராஃபிட் ஆமாம். அப்போ 100% வந்து 50 அப்படின்னா 140 என்னவா இருக்கும்? 70 தானே இருக்கும். ஓகே ஸோ இப்போ நமக்கு வந்து கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 பேட் அண்ட் 1 பால் விற்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து 45ங்கிறாங்க. ஸோ இதில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது? 10 இருக்கா? இதில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது? 20 இருக்கா? ஸோ இந்த 20யும் இந்த 10ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 30. ஸோ இந்த 30 ப்ராஃபிட் தான் 45ங்கிறாங்க. ஓகே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பாலோட காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. பாலோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 50. ஸோ 50 என்ன நம்ம கண்டுபிடிச்சா ஆன்சர். ஸோ வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பால் ஈக்குவல் டு 45 இன்ட்டு 50 டிவைடட் பை 30. 50னால் கேன்சல் பண்ணால் 3, இங்கே 2, எகைன் இதை கேன்சல் பண்ணோம்னா 25. 3 இன்ட்டு 25 எவ்வளவு? 75. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் கொஸ்டின். Cost price of 4 pence is equals to selling price of 5 pence and cost price of 8 pencils is equal to selling price of 3 pence. Then find the profit percentage on selling 1 pen and 1 pencils together if ratio of cost price of pen to pencil is 5:3ங்கிறாங்க. ஸோ ஒரு பென் அண்டு ஒரு பென்சில் வந்து விற்கும்போது எவ்வளவு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஓகே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 4 பென். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பென் இன்ட்டு 4 போட்டுக்கலாம். ஓகே இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 5 பென்சிலுங்கிறாங்க. ஸோ பென்சில் வந்து பிசின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்டு 5. ஓகே நம்ம இது எப்படி எழுதலாம்? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பென் டிவைடட் பை selling price of pencils equal to 5/4. okay next point cost price of 8 pencil. so cost price of pencil so எவ்வளவு 8. so இது எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படினா equal to selling price of 3 pensங்கறாங்க. அப்ப selling price of pen okay into 3. okay இப்போ நம்ம இத எப்படி எழுதலாம்? cost price of pencil divided by selling price of pens equal to 3/8 எழுதலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா if the ratio of cost price of pen and pencil 5:3ங்கறாங்க. ஸோ ரெண்டுமே 5:3 தானே இருக்கு.
ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ்லாம் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரைஸு 5 + 3 எவ்வளவு? 8 கிடைக்குமா? அடுத்து செல்லிங் ப்ரைஸ்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 4 + 8 எவ்வளவு? 12 கிடைக்குமா? ஸோ இது வந்து சிபி, இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி. ஓகே, ஸோ இது ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? 4. ஓகே, காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் எவ்வளவு? 8 × 100. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 1, இதை கேன்சல் பண்ணால் 2. ஸோ அகெயின் இதை கேன்சல் பண்ணால் 50%. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். Ayush sell a mobile to Rahul at 20% loss. Next day Ayush changed his mind and purchased the same mobile from Rahul, but Rahul sell it at 20% profit if actual cost of mobile is 12,000. Then find the total actual amount paid by Ayush. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆயுஷ் வந்து மொத்தமாக வந்து அந்த மொபைலுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆயுஷ் வந்து மொபைல் வாங்கினது வந்து பார்த்திங்க அப்படின்னா 100% நம்ம எடுத்துக்குவோம். ஆயுஷ் வந்து மொபைல் வந்து வச்சுருக்கிறாரு 100%. ஸோ இதை வந்து ராகுலுக்கு வந்து செல் பண்ணுறாரு. எவ்வளோவுக்கு? 20% வந்து லாஸில் வந்து சேல் பண்ணுறாரு. அப்போ எவ்வளோக்கு சேல் பண்ணியிருப்பார்? 80க்கு. நெக்ஸ்ட் டே அவர் சேல் பண்ண அடுத்த நாள் வந்து அவரோட மைண்ட் சேஞ்ச் ஆகி அதே மொபைலை திரும்ப பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ராகுல்கிட்ட போய் கேட்குறாரு. பட் ராகுல் வந்து 20% ப்ராஃபிட் வச்சு தான் கொடுப்பேன்னு சொல்லிடுறாரு. அப்போ சரி ஓகே கொடுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ எவ்வளோக்கு வாங்கியிருப்பார்? 20% ப்ராஃபிட்டா? அப்போ 96க்கு வந்து வாங்கியிருப்பார். ஸோ வந்து ஆயுஷ் எகெயின். ஓகே, ஸோ ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் மொபைல் ப்ரைஸ் எவ்வளவு? 12,000. பட்டு 12,000க்கு வாங்கின மொபைலை சேல் பண்ணுறாங்க, 20% லாஸ்க்கு சேல் பண்ணிடுறாங்க. பட்டு இங்கே வாங்கினவர் என்ன பண்ணுறாரு? 20% லாஸ்க்கு வாங்கிட்டு பட் அதே ரேட்டுக்கு கொடுக்கல. அதே ரேட்டுக்கு கொடுத்துருந்தாரு அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ பே பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அதே அமௌண்ட் தான் வந்திருக்கும். பட் இங்கே என்ன அப்படின்னா வாங்கின அமௌண்ட்டை விட 16% வந்து எக்ஸ்ட்ரா வந்து விற்கிறாரு. ஓகேவா? அப்போ 12,000 + 16% ஆஃப் 12,000. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 10% எவ்வளவு? 1,200. 5% எவ்வளவு? 600. 1% எவ்வளவு? 120. ஸோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணால் 1800, 1920. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். இதையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 02931 13920. ஓகே, ஸோ சில பேர் என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா? 12,000 88 மைனஸ் பண்ணிவிட்டு அது மொத்தத்தையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவீங்க. நீங்கள் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும், 100% இருக்குது சரியா? அது வந்து 20% லெஸ் பண்ணி 80க்கு விற்கிறாங்க. ஓகே, பட்டு இங்கேருந்து இங்கே லாஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம கால்குலேட் பண்ண வேண்டாம். பட் எவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுத்து அந்த மொபைலை வாங்கினாங்க? 12,000 வாங்கியிருக்காங்க. பட் இங்கே 16% வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து மொபைல் வாங்கியிருக்கிறாரு. ஸோ அந்த பர்சன்டேஜை நம்ம ஆட் பண்ணோம்னா மொத்தமாக எவ்வளோ பே பண்ணியிருக்கான்னு நம்ம டைரெக்டாகவே கிடச்சிரும். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எ பேட் அண்ட் எ பால் இஸ் ₹75. ரீட்டைலர் சோல்டு பேட் அட் 40% ப்ராஃபிட் அண்ட் பால் அட் 60% லாஸ். ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பேட் இஃப் இன் ஹோல் டிரான்சாக்ஷன் ஹி ஏர்ன்ஸ் ₹20 ஆஸ் ப்ராஃபிட்டுங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பேட்டு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பேட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பேட் ப்ளஸ் பால் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 75. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை வந்து நம்ம அலிகேஷன் மிக்சர் மெத்தடில் போடலாம். ஒரு சைடு வந்து பேட் எடுத்துக்கலாம், ஒரு சைடு வந்து பால் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 40% வந்து ப்ராஃபிட்டில் பேட் விற்கிறாங்க. அப்போ 40% ஆஃப் 75 எவ்வளவு? 10% 7.5. அப்போ 7.5 × 4 போட்டால் நமக்கு கிடச்சிருமா? ஸோ எவ்வளோ கிடைக்கும்? 30. ஓகே, பால் வந்து 60% லாஸ்க்கு விற்கிறாங்க. அப்போ 60% ஆஃப் 75 எவ்வளவு? 45. ஓகே, இங்கே வந்து லாஸுங்கிறனால இங்கே நம்ம மைனஸ் போட்டுக்கிறோம். ஸோ இங்கே ப்ராஃபிட்டுங்கிறனால நம்ம ப்ளஸ் போட்டிருக்கோம்.
அடுத்தது ஓவரால் டிரான்சாக்ஷன் எவ்வளவு 20% ஆஸ் ப்ராஃபிட்டுங்கிறாங்க. அப்போ ப்ளஸ் 20. ஸோ இதுக்கு நம்ம அலிகேஷன் மிக்சர் போடுறோம். ஸோ 30 மைனஸ் 20 எவ்வளவு 10. 20 மைனஸ் 45 65. ஸோ 65ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பேட். 10ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பால். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பேட் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன 65. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ரீட்டெய்லர் சோல்ட் ஒன் ஆர்டிக்கல் அட் ப்ராஃபிட் 33 1/3% and another at 100% profit. Find his overall profit percentage if the selling price of both the article is சேம்ங்கிறாங்க. ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் வந்து ரெண்டு ஆர்டிக்கிளோட இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேம்ங்கிறாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் 1 அண்ட் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் 2. ஸோ ரெண்டுமே ஈக்குவல். ஓகே, நம்ம செல்லிங் ப்ரைஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ். ஸோ இது வந்து 1ஓடது, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2ஓடது நோட் பண்ண போகிறோம். செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் 33 1/3% வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம இது எப்படி எழுதுவோம் 4/3 எழுதுவோமா. 4ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரைஸ், 3ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ். அடுத்தது அனதர் ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 100% ப்ராஃபிட்டுக்கு விற்றுருக்காங்க. அப்போ 2/1 பட்டு செல்லிங் ப்ரைஸ் 1ம் செல்லிங் ப்ரைஸ் 2 ஈக்குவலுங்கிறோம். பட் இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. பட் ஈக்குவல் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும், இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணலாமா. 2ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், அது ஃபைனலாக 4 கிடைக்கும். இங்கே வந்து என்ன கிடைக்கும் 2 கிடைக்கும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் 1ம் செல்லிங் ப்ரைஸ் 2 ஈக்குவல் ஆகிடுச்சா. ஸோ 4 + 4 எவ்வளவு 8. 3 + 2 எவ்வளவு 5. ஸோ இது ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன 3. ஸோ இதுதான் ப்ராஃபிட் வேல்யூ. ஸோ 3 டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் எவ்வளோ 5 × 100. ஸோ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 20 கிடைக்கும். 3 × 20 60%. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பை செல்லிங் 2 ஆர்டிக்கல் a man earns 15% profit on first articles and 10% loss on second article. Find his overall gain percentage or loss percentage if காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் போத் ஆர்டிக்கல் வேர் சேம்ங்கிறாங்க. ஸோ கொஸ்டினில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஓவரால் கெயின் பர்சன்டேஜ் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 அண்டு வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 2 வந்து ஈக்குவல்னு கொஸ்டின்லேயே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆர்டிக்கல் 1 அண்ட் ஆர்டிக்கல் 2 செல்லிங் ப்ரைஸ் அண்டு காஸ்ட் ப்ரைஸ். ஸோ ஃபஸ்ட் ஆர்டிக்கல் வந்து 15% ப்ராஃபிட்டில் விற்கிறாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 அப்படின்னா 15%னா 115 போயிருக்குமா. நெக்ஸ்ட் செகண்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் நம்ம 100ன்னு எடுத்துக்குவோம். 10% லாஸில் வந்து சேல் பண்ணுறாங்க. ஓகேவா, 10% லாஸில் வந்து சேல் பண்ணுறாங்க. அப்போ நம்ம எப்படி எழுதலாம் 19 எழுதலாமா. எழுதியாச்சு. ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும், CP1 CP2 ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1 வந்து பார்த்திங்கன்னா 100, காஸ்ட் ப்ரைஸ் 2 100. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணலாமா. செல்லிங் ப்ரைஸ் டேரெக்டாக ஆட் பண்ணால் என்ன பண்ணுவோம் 100 + 100 எவ்வளவு 200. 115 + 90 எவ்வளவு 205. ஸோ செல்லிங் ப்ரைஸுக்கும் காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ்க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் ப்ராஃபிட்டு எவ்வளவு 5. ஸோ ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் இன்ட்டு 100. ப்ராஃபிட் எவ்வளவு 5, காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் எவ்வளவு 200 இன்ட்டு 100. ஸோ 0000 இதை கேன்சல் பண்ணால் 2.5%. ஸோ ஆப்ஷன் சி. இன்கேஸ் இதே கொஸ்டினில் 2.5% ப்ராஃபிட்டாக லாஸான்னு கேட்டால் நம்ம எப்படி கம்பேர் பண்ணுறது, காஸ்ட் ஆஃப் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. அப்போ என்னவாக இருக்கும் ப்ராஃபிட்டாக தான் இருக்கும், ப்ராஃபிட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ப்ராஃபிட் earned after selling an article for ₹700 is 14.2/7% more than profit incurred when it is sold for ₹650. What would be the selling price if he want to earn profit of 25%? ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 25% ப்ராஃபிட் வச்சு விற்றா என்ன செல்லிங் ப்ரைஸ் வரும்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ப்ராஃபிட் ஏர்னுடு செல்லிங்
an article 700. ஸோ 700க்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் சேல் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ப்ராஃபிட்டும் இருக்கும், காஸ்ட் ஆஃப் ப்ரைஸும் இருக்கும். ஓகே, அண்டு 14.2/7% மோர் தென் ப்ராஃபிட் இன்கரட் வென் இட் இஸ் சோல்டு ஃபார் ₹650ங்கிறாங்க. ஸோ 650க்கு சேல் பண்ணும்போதும் ப்ராஃபிட்டும் இருக்கும், காஸ்ட் ப்ரைஸும் இருக்குங்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? 50. ஓகேவா? இந்த 14.2/7% மோர் தென் அப்படின்னா இந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டில் 1/7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 ஆமாம். ஓகேவா? இந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டில் 1/7 வந்து இந்த 50ங்கிறாங்க. அப்போ டோட்டல் ப்ராஃபிட் என்னவாக இருக்கும்? 1 பார்ட் வந்து 50 அப்படின்னா டோட்டல் பார்ட் எவ்வளவு? 7 பார்ட்டு 350 இருக்குமா? அப்போ ப்ராஃபிட் ப்ளஸ் சிபிஸ் ஈக்குவல் டு 650. ஓகே, ஸோ நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு 350 ப்ளஸ் சிபிஸ் ஈக்குவல் டு 650. அப்போ சிபிஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்? 650 மைனஸ் 350, ஸோ 300. ஸோ 100% வந்து 300 அப்படின்னா 125% என்னவாக இருக்கும்? ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 300 into 125 divided 100. So 00 cancel 3 into 125 375. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நான் உங்களுக்கு புரியணுறதுக்காக இந்த வந்து கிளியராக எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் எக்ஸாமில் இந்த மாதிரிலாம் நீங்கள் போட மாட்டீங்க, ஷார்ட்டாக வந்து இந்த வேலை நீங்கள் போட்டுடலாம். ஓகேவா? A shopkeeper sold an article A at 20% gain and another article B at 20% loss. Find her overall gain or loss percent if selling price of both articles were சேம்ங்கிறாங்க. ஸோ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஓவரால் கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. அது இல்லாமல் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிக்கல் ஏ, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிக்கல் பி வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல். ஓகே, ரெண்டோட ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்குங்கிறாங்க. நம்ம ஆர்டிக்கல் ஏ, ஆர்டிக்கல் பி, செல்லிங் ப்ரைஸ் அண்டு காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ். ஓகே, ஆர்டிக்கல் ஏ வந்து 20% கெயினில் சேல் பண்ணுறாங்க. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? 6/5 எழுதலாம். ஸோ 6ங்கிறது செல்லிங் ப்ரைஸ், 5ங்கிறது காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ். அனதர் ஆர்டிக்கல் பி வந்து பார்த்திங்கன்னா 20% லாஸில் சேல் பண்ணுறாங்க. ஸோ 4/ன்னு எழுதலாம், 4/5 எழுதலாம். ஸோ 4ங்கிறது செல்லிங் ப்ரைஸ், 5ங்கிறது காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ். ஓகே, ஒரு கண்டிஷன் ஆர்டிக்கல் ஏவோட செல்லிங் ப்ரைஸும் ஆர்டிக்கல் பியோட செல்லிங் ப்ரைஸும் ஈக்குவலுங்கிறோம். பட் இங்கே வந்து இங்கே 6 இருக்குது, இங்கே 4 இருக்குது. பட் ஈக்குவலாக இல்லையா? நம்ம இங்கே 1.5ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து 6 கிடைக்குமா? ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரைஸையும் 1.5ஆல் மல்டிபிள் பண்ணணும். நமக்கு என்ன கிடைக்கும்? 7.5 கிடைக்குமா? ஸோ இப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏவும் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் பியும் ஈக்குவல் ஆகிடுச்சா? கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். அப்போ 6 + 6 எவ்வளவு? டோட்டல் செல்லிங் ப்ரைஸு 12. 5 + 7.5 எவ்வளவு? 12.5. செல்லிங் ப்ரைஸை விட காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே டெஃபினட்டாக லாஸ் தான் நடந்திருக்கும். 12க்கும் 12.5 இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? 0.5 டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் எவ்வளவு? 12.5 into 100. ஸோ 1 divided by 25. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 4%. ஸோ 4% வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஏ தான். இந்த செஷன் பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் அவர் வீடியோ.